வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை குழம்பு. இந்த கருவேப்பிலை குழம்பு வந்து 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பயன்படுத்தும் உணவுப் பொருட்களில் எந்த உணவை நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம் அப்படின்ற தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 3 சுண்டைக்காய் வத்தல் போட்டு 1 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். நம்ம ஏன் சுண்டைக்காய் வத்தல் போடுறோம் அப்படின்னா, நம்ம நிறைய கருவேப்பிலை சேர்க்கும் போது அது வந்து கொஞ்சமாக கசப்பு தன்மை இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சுண்டைக்காய் வத்தல் போட்டு வறுக்கிறோம். இது இல்லைனாலும் பரவாயில்ல. சுண்டைக்காய் வத்தல் வறுத்து எடுத்துகிட்டு அதே கடாயில் ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையை ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுலாம் அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்த சுண்டைக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்பவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது போல் அரைச்சி எடுத்தால் நம்ம கருவேப்பிலை குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டும் வாசனையும் தரும். குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுத்து ஒரு காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட் போல் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு 5 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம கருவேப்பிலை குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் தரும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழத்தை போட்டு ஒரு 30 செகண்ட் போல் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்திற்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்மளுடைய தக்காளி பழமும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அடுத்து இதில் 1/4லிருந்து 1/2 கப் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் திரும்ப மூடி வச்சிடலாம். இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கலந்து விட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டியாக தான் தெரியும். அதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மூடி கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் கொதித்ததும் இதில் இருக்க எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து நம்மளுடைய சூப்பரான கருவேப்பிலை குழம்பு வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு கூட ஒரு சூப்பரான டிஷ். இது வந்து ஈஸியாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய கருவேப்பிலை குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.